ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டுக்கு திருவிழா கிளம்பிட்டோம். பாட்டி வீடு மட்டும் இல்லை, சித்தி வீடு, பெரியம்மா வீடு, தாய்மாமா எல்லாம் ஒரே ஊரில் தான் இருக்கிறாங்க. திருவள்ளூர் தான் திருவிழா நடக்குது. திருவள்ளூர் பக்கத்தில் கீழ்நல்லாத்தூர்ன்ற ஒரு கிராமம் தான். ரொம்ப பெரிய நல்லா சூப்பராக நடக்கும். வாங்க திருவிழா எப்படி நடக்குதுன்னு காட்டுறோம் உங்களுக்கு. நாங்க இன்னைக்கு எங்க தக்ஷா பாப்பா பாக்குற ஒரு ஆர்வத்துல நாங்க கிளம்பிட்டே இருக்கோம். அம்மா பாப்பா செப்பலாம் எடுத்துக்கிறியா? எடுத்துக்கலாம்டா. பேசிட்டு கிளம்பிட்டோங்க. ட்ரெயின் ஏறாச்சு. சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான் போனோம். சீட்டு கிடைச்சிது. ட்ரெயினில் வர காரப்பொரி, சமோசா, சுண்டல் இதெல்லாம் எங்கள் பசங்க கேட்டே இருந்தாங்க. எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுனே போனோம். டைம் பாஸ் ஆயிடுச்சு. அவங்க கூட நாங்களும் சேர்த்து கொஞ்சம் ஆட்டி போட்டோம். திருவள்ளூர் ஸ்டேஷன்லையும் வந்து இறங்கிட்டோம். திருவள்ளூர் பிளாட்ஃபார்மில் இருக்கிற புளியார் கோவில் நாங்கள் எப்பவுமே கும்பிட்டு தான் போவோம். ஏன்னா இது எங்கள் அம்மா வீட்டு இருந்தாலும் சின்ன வயசுல தான் எங்களுக்கு நான் வருவேன். இந்த வாட்டி தான் எங்கள் ஓரக்குத்தி எல்லாம் கூட்டின்னு போனேன். ஏன்னா பெரிய ஆள் நடக்கணும்ல திருவி, அதனால புள்ளியாரும் கும்பிட்டு பசங்களாம் பொட்டு எல்லாம் வச்சுக்கின்னு கிளம்பிட்டோம். எப்பவுமே ஆட்டோக்காரங்க வந்து 60 ரூபாய் 70 ரூபாய் தான் கேட்பாங்க. திருவிழா சீசனு அவங்களுக்கு இந்த டைம்ல தான் கொஞ்சம் நல்லா வியாபாரம். 150 ரூபாய் கேட்டாங்க. இந்த பசங்க வெயில் ரொம்ப டயர்டாயிட்டனால 150 ரூபாய் குத்து வீட்டை என்ன போய் இறங்கலாம்னு சொல்லிட்டு ஆட்டோ ஏறிட்டோம். ஊர் உள்ள என்ட்ராகுது பாருங்க. இதெல்லாம் இப்போ வந்து கழனிங்க இருந்தது. இப்போ எல்லாம் ஃப்ளாட் போட்டு வீடுங்க கட்டிட்டாங்க. ஸ்டார்டிங்லேயே பாருங்க எல்லாம் பேனருங்க வச்சு. சித்தி வீடு வந்து கோவில் பக்கத்துலேயே தான் வீடு. அதனால கோவில தான் நான் போய் இறங்கணும். வீட்டாண்டு வந்துட்டோம். குட்டீஸுங்கெல்லாம் ஆர்வமாக இறங்கி வீட்டாண்டே ஓடிங்கிறாங்க. நான் இறங்கி காசு கொடுத்துட்டு கிளம்புறேன். எங்கள் பையன் பாருங்க, என் பையனுக்கு ரொம்ப இஷ்டம் அவங்க. ஏன்னா அவங்க வளர்த்ததே அவங்க தான். எங்கள் சின்ன தம்பி, எங்கள் பெரிய சித்தி, எங்கள் சின்ன சித்தி இவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். எங்கள் பெரிய தம்பி அவன், என் நடு தம்பி அவன் அடிக்கடிக்கு வருவான் எங்கள் வீட்டுக்கு. பார்த்துருப்பீங்க எங்கள் வீட்டுக்காரி என் தம்பி முடி ரொம்ப கிண்டல் பண்ணிருந்தாரு. அந்த கட்டிங் பார்த்துட்டு அவன் கிண்டல் பண்ணதை எண்ணெய் போட்டு அடிச்சான். இவங்க எங்கள் அம்மாவுடைய அம்மா. பசியாக வந்ததால உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். இதாங்க எங்கள் சித்தி வீடு. இந்த வீடு கட்டி ரொம்ப வருஷம் ஆகுது. நான் சின்ன வயசுலேருந்து இந்த வீடு இருக்குது. ஆனால் இந்த வீட்டில் எல்லாமே நான் தான். இந்த வீட்டில் பிறக்கலனாலும் இந்த வீட்டு செல்ல பொண்ணு நான் தான். சித்தப்பா தான் அதிகமாக பாப்பாரு ரசிலாக இருந்தாலும். இந்த வீடு வந்து பாருங்கள் ரொம்ப வருஷமாக அப்படி தான் இருக்குது. இன்னும் எதுவும் டெவலப் பண்ணல. தம்பி சின்ன சின்ன பசங்களாக இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஒரு தம்பி கல்யாணம் வேறு ஃபிக்ஸ் ஆகிருக்குது. இப்போ இந்த வீடும் ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறாங்க. முன்னாடி இருக்கிற காலி இடத்துல வீடும் கட்ட போகிறாங்க. இது தாங்க பாத்ரூம் மாதிரி இருக்காது, தடி தான். வில்லேஜில் இருக்கலாம் அந்த மாதிரி தான். தண்ணி பாருங்க கொண்டாடலாம் பூச்சி வச்சுக்கிறாங்க. திருவிழா வருது இல்லை, அதனால் எல்லா பாத்திரமும் பூச்சி வச்சுக்கிறாங்க. விருந்தாளிங்க அதிகமாக வருவாங்க, தண்ணி அதிகமாக யூஸ் ஆகுன்ட்டு. இவங்க தான் எங்கள் சித்தின்றதை விட எங்கள் அம்மா. என்னையும் வளர்த்தாங்க, என் பசங்களையும் இவங்க தான் வளர்த்தாங்க. எங்கள் பையன் 2 மாதம் கை குழந்தை தூக்கிட்டு வந்தேன் நான் இந்த வீட்டுக்கு. 2 வயசு வரைக்கும் அவங்க தான் வளர்த்து என் கையில் கொடுத்தாங்க. இவங்க எங்கள் ஆயா. இப்போ ஏன் சேர் மேலே உக்காந்துட்டாங்க. போன வருஷம் நல்லா சுறுசுறுப்பாக நடந்துக்குன்னு கோயிலுக்கு தேங்காய்லாம் பொறிக்காந்து கொடுப்பாங்க. நாங்கள் அதை தேங்காய் நல்லா ஆட்டுவோம். இந்த வருஷம் அவங்க நடக்க முடியாமல் இருக்கிறாங்க. இது ஆட்டு கொட்டாயி. ஆடுங்கள்லாம் மேயறதுக்கு போயிருக்குது வலுக்குது. நாய் பாருங்கள் எத்தனை குட்டி போட்டு இருக்கோம். இவங்க வீட்டில் நாய், பூனை, கிளி, குருவிங்க இதுதான் அதிகமாக வளர்ப்பாங்க. எல்லாம் வீட்டில் கூட அதுங்களுக்கும் வீட்டில் தான் இடம். மனுஷங்களை வெளியே இருப்பாங்க, விலங்குகள்லாம் உள்ளே இருக்கும். சின்ன வயசுலேருந்து அந்த வீடு அப்படி தான் இருக்குது. இது எங்கள் சித்தியோட குலதெய்வம். எனக்கு தெரிஞ்சு சின்ன குழந்தையில இருந்தப்போ இந்த மரம் இருக்குது. இங்கே தான் சாமி கும்பிடுவோம். எங்கள் சித்தி முனீஸ்வரன் சொல்லிட்டு வீட்டாண்டே கும்பிட்றாங்க. இந்த இடத்துல தாங்க வீடு கட்ட போகிறாங்க. இப்போ தம்பிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பொண்ணு வீட்டில் வேறு வீடு கட்டணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் திருவிழா முடிஞ்சோன்னா ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறாங்க. இது தாங்க என்னோடய சாம்ராஜ்யம். எந்த வீட்டுக்கு அம்மா வீட்டில் போனால் கூட எனக்கு அந்தளவுக்கு சுதந்திரம் இருக்காது. எனக்கு இங்கே வரணும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் சித்தி, எங்கள் சித்தப்பா என்னை அந்தளவுக்கு பாசமாக பார்த்துப்பாங்க. என் தம்பிங்க என் மேலே அவ்வளோ உயிராக இருப்பாங்க. நானும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு கேட்காம செய்ய மாட்டாங்க. அதாவது வந்து பெரியம்மா பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல ஒதுக்கி வச்சது இல்லை. இனிமேல் வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வைக்க மாட்டாங்க. சரி வாங்க, தங்கச்சி ஒரு ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறா. வீட்டாண்ட வான்ட்டு தங்கச்சி வீட்டுக்கு போகலாம். வீடெல்லாம் மாட்டு இருக்குது. கூரை வீடாக இருந்தாலும் மிதி வீடு ஆகிட்டு இருக்குது. எங்கள் சித்தப்பா குடிக்கிறதுனால அந்த வீடு மட்டும் அப்படியே இருக்குது. தண்ணி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, கட்டுருவாங்க. இந்த கொள்ளம் எப்படி தான் வரான் அந்த வயலில். தங்கச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. தக்ஷா பார்க்குற ஆர்வமாக இருக்குப்பாங்க. தக்ஷா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோ தக்ஷா. நல்லதா தங்கச்சி எனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை. ஏய் அது அப்போ நல்லா பாத்துக்கிறோம். பூஜை ரெடி பண்ணி வச்சுது குழந்தை. ஏதோ பூலாம் போட்டு பச்சை படையல் போட்டு இருக்குது. மாம்பழம் சின்ன சின்ன தட்டுல தானே வைக்கும், அதிகமா வச்சுட்டுக்குது. கிட்டி தக்ஷா கிட்டி
மைக் பிடுங்கிறான். இவர் தான் நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாம். 2 மாசம் என் கூட இருந்தது, இப்ப என்கிட்ட வரவே மாட்டேங்குது. சாமி ஊர்வலம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால வந்த வரைக்கும் சின்னதாக ஒரு கோலம் போட்டோம். எல்லாரும் கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. இது சனிக்கிழமை தான். சனிக்கிழமையே வந்து கொஞ்சம் நல்லா தான் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப பெரிய திருவிழா. நாய் பார்த்தீங்கன்னா எதிர் வீட்டு நாய் டபாஸ் வெட்டிக்கிறதுக்கெல்லாம் டபாஸ் அந்த ஓடுது ஒடியாடுது. அதை பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருந்தது. எல்லாம் சிரிச்சுன்னு இருந்தோம் நாங்கள். அது பாருங்களேன் எப்படி தவிக்குது பாருங்கள். சாமி கிட்ட வந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா, இதை வருஷம் வருஷம் நல்லா தான் பண்ணுவாங்க. அதாவது போட்டி போட்டுன்னு அடிப்பாங்க அந்த ட்ரம்ஸ் எல்லாம். எங்கள் ட்ரம்ஸு தான் பெருசு, உங்கள் ட்ரம்ஸ் தான் பெருசு அப்படின்ற மாதிரி. வீட்டில் சாமி தேவையான அந்த வருஷத்தட்டில் வைப்பாங்க. இங்கே அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். என் சித்திக்கெல்லாம் ஃபஸ்ட்டே சொன்னேன், நீங்களாம் எடுக்காதீங்க, சாமி வருது. ஏன்னா அவங்க மேலாம் சாமி வரும், அந்த டைமில் பிடிக்க முடியாது, அவங்கள பிடிச்சா நம்ம சாமி கும்பிட முடியாது. முதல்ல சொன்னேன். இருந்தாலும் எங்கள் சித்திங்க போகல. அதை பாருங்கள் எப்படி சாமி ஆட்ட உக்காந்துங்கிறாங்களோ. ஒரு நிம்மதியாக சாமி கும்பிடவே முடியல அவங்க சாமி வந்ததுனால. கிட்ட வரதுல நான் கபகமாக தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இது எங்கள் பாப்பா கூட்டின்னு போயிட்டு தக்ஷா குட்டி பாருங்கள் சாமியாண்டு போயிட்டு வராங்க. அப்போ ஒரு சித்தி தான் பார்த்தா, மறுபடியும் இன்னொரு சித்திக்கு சாமி வந்துச்சு. பிடிக்கவே முடியல. ஜனத்தில் அவங்க சாமி கும்பிட்றத பார்க்குறாங்க, யாருமே பிடிக்கல. நானும் எங்கள் பையனை தான் பிடிச்சி அழுத்தின்னு வந்தோம். அவங்கள சாமி கும்பிட்டு வந்துட்டோம். கிளம்பிச்சு. சாமி தோறவங்களுக்கு ஜூஸு மோர் மாதிரி குத்துட்டே இருப்பாங்க. வெயிட் அதிகம் இல்லை. சித்தியை பாருங்கள் போன்னு சொன்னால் கேட்கல. எப்படி டயர்டாக ஆகிட்டு உக்காந்துருக்கோம். எங்கள் தங்கச்செல்லாம் சிரிச்சுன்னு இருக்கோம் நாங்கள் பார்த்துட்டு. தக்ஷா குட்டி பாருங்கள், தக்ஷாவுடைய அக்கா தங்கச்சி. சாமி திரும்பி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தோம். சாமி திரும்பி கோவில் கிளம்பிச்சு. பின்னாடியே நாங்களும் கிளம்பிட்டோம். ஏன்னா எங்கள் ஓர குத்திங்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்களா, அவங்களுக்கு இந்த லைட்டு திருவிழா எப்படி நடக்குது சுற்றி காட்டலான்னு கூப்பிட்டு கிளம்பிட்டேன். கடல்லாம் பார்த்துனே வந்தோம். சனிக்கிழமை ஏன்னா சின்ன ஓர குத்தி வரல, அதனால் எந்த ஷாப்பிங் பண்ணல. ஆனால் கடல்லாம் சுற்றி பார்த்துக்கின்னு இந்த லைட்டு கடைங்க அதெல்லாம் சுற்றி பார்த்துன்னு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பசங்க சாப்பிட்றதுக்கு வரைக்கும் எதாவது வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அங்கே பசங்க வந்து எனக்கு ஐஸ் தான் வேணும், வேறு எதுவும் வேணான்ட்டாங்க. அதனால் ஐஸ் வாங்கி கொடுத்துட்டு தக்ஷா குட்டி பாருங்கள் கோவில் எப்படி சுற்றுலாவில் பாருங்கள். கால் வேறு நல்லா நடக்கிறதுக்கு வந்துச்சு. இந்த வருஷம் தான் வச்சுருக்குறாங்க இந்த கொடி மரம் புதுசாக. நாங்களும் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் சின்ன ஓர குத்தி அவங்களும் வந்துட்டாங்க. அதே பேசின்னு சிரிச்சின்னு சந்தோஷமாக இருந்தோம். சாமி கோவில்கிட்ட வந்து சாமி உயல் கொஞ்சம் நேரம் அப்படி ஆட்டுவாங்க சாமி அங்கே இறக்குற வரைக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் பாருங்கள், எப்போ நான் ஆணி பாதம் நடப்பேன், அங்கப்பிரதேசம் பண்ணுவேன். இந்த வாட்டி எனக்கு ஆணி பாதம் கிடைக்கல, அதனால் எப்பவும் பண்ணுற மாதிரி அங்கப்பிரதேசம் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டுன்னு இருக்கோம். அஞ்சலி வேணுன்னு இருந்தா, பையன் பிறந்தா அங்கப்பிரதேசம் பண்ணுறேன்ட்டு. அவளுக்கும் பையன் பிறந்ததுனால அவளும் கூட சேர்ந்து பண்ணா. அதை பாருங்கள் வேண்டுதல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் சின்ன ஓர குத்தி பாருங்கள் எனக்கு கூட ஹெல்ப் பண்ணாங்க. வேண்டுதல் பண்ணிவிட்டு விபூதியெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டோம். டயர்டாகிடுச்சு. இந்த வருஷம் தாங்க இந்த கொடி மரம் வச்சுருக்குறாங்க. கோயில் டெவலப்பில் இது புதுசாக இந்த வருஷம் வச்சுருக்காங்க. இதுதாங்க நேற்று வந்து சனிக்கிழமை பார்த்தோம்லாம் அந்த சாமி. அப்புறம் எங்கள் பசங்க அவங்களும் வருஷம் வருஷம் அர்த்தானம் போடுவாங்க. அவங்களும் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள் சுற்றின்னு வராங்க. எங்கள் பாப்பா பாருங்கள், அவங்களே நாங்கள் யாரும் ஹெல்ப் பண்ணல, அவங்களவே சாமி கும்பிட்டு அர்த்தானெலாம் போட்டு தேங்காய்லாம் உடச்சி எடுத்துன்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. முடிச்சுட்டாங்க அவங்களும் சாமி கும்பிட்டு கிளம்பி. பாருங்கள் சனிக்கிழமை காலியாக இருந்த கோயில் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே, இது காலையில் ஒரு 6 மணிக்கு தான், அப்போவே ஜனம் கூட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்குள்ளே வரவே முடியாது, ரொம்ப ஜனம் அதிகமாகிடுவாங்க. பொங்கல் வைக்கிற இடம் இதெல்லாம் வெளியே பொங்கல்லாம் வச்சுட்டு. இங்கே பாருங்கள் சித்தி இந்த வாட்டி கோவிலுக்கு வெட்டலான்னு நினச்சிருந்தாங்க ஆடு. ஆனால் அவங்க சொந்தக்கார யாரும் இறந்துட்டனால கோவிலுக்கு வெட்டலை. ஆனாலும் வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு வீட்டிலே வெட்டிட்டு இது பண்ணிட்டோம். அந்த கறியிலையும் வந்து என்ன சொல்கிறது, ஆட்டுக்கிட்ட ரொம்ப விலை அதிகம் இல்லை, எனக்கு உனக்குன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து வச்சுக்கினாங்க. எங்கள் சித்தி பெரிய சித்தியை பாருங்கள், எப்போவுமே அவ்வளோதான். அது ஏதாவது என்ன ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கணும். சித்தி எங்கள் சித்தப்பா இவர். அப்புறமா நாங்கள் குழம்புக்கு தேவையானதெல்லாம் நானும் எங்கள் வீட்டுக்காரன் கறி அறியறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் பெரிய மாமி வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். இதை பாருங்கள், அது மட்டன் வேறு, அதனால் எனக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி போட்டி எல்லாம் எடுத்து வச்சுக்கின்னு மீந்த கறியை தான் நாங்கள் சமைக்கிறதுக்கு ஆரம்பித்தோம். என் தங்கச்சி வீட்டுக்காரர் முள்ளு குத்துறான், அதனால் சரி ரொம்ப வெயிலானதுனால குழந்தைங்க வச்சு நாங்கள் எக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு வந்துட்டோம். சனிக்கிழமை காலியாக இருக்கிற அந்த கோவில் ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்குது பாருங்கள்.
சனிக்கிழமை தான் ஃப்ரீயாக நம்ம சாமியெல்லாம் பார்த்துக்க முடியும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக ரஷ்ஷாக தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்கிற இடம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது பாருங்கள். சாமியை உள்ளே போய் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்களே ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 12 மணிக்கு தான் போய் தரிசனமே பார்த்தோம். அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. ஃபுல்லாக ஜனமாக தான் இருப்பாங்க கோவிலில். இது கொடி மரம் இந்த வருஷம் புதுசாக வச்சுருக்குறாங்க. அதனால் அதுவும் கொஞ்சம் பூஜைலாம் பண்ணியிருப்பாங்க. இந்த வேந்தல் செய்கிறவங்க அதெல்லாம் இப்போ காலையிலேருந்து 5 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து அன்னதானம் பண்ணுறவங்க வேண்டிக்கின்னு பண்ணுறவங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து சொந்தக்கார வீடு இல்லாமல் வருவாங்க. மொட்டை அடிக்கிற இடம் சொந்தக்கார வீடு இல்லாமல் வருவாங்க. அவங்கெல்லாம் வந்து சமைச்சு அங்கேயே சாப்பிடுவாங்க. இல்லை வேண்டுதல் இருக்கிறவங்க கோயிலுக்கு வரவங்களாம் சாப்பாடு போடுவாங்க. இருந்தாலும் நம்ம வந்து அதில் அங்கே போக மாட்டோங்க அதிகமாக. வீட்டில் அது வந்து அன்னதானன்றதுனால நம்ம வீட்டில் நல்லா சமைக்கிறோம். கடை வச்சுங்கிறவங்களாம் சாப்பிடுவாங்கன்னா நாங்கள் வீட்டிலே சமைப்போம். நானும் எங்கள் வீட்டுக்காரன் சேர்ந்து மட்டன் குழம்பு செய்யறதுக்கு செஞ்சிட்டோம். கோவில்கிட்ட பக்தர்களை வர ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டி விற்கிறவங்க முள்ளு குத்துறவங்க ஒருத்தராக வரத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் சமைச்சு செஞ்சாங்க. எங்கள் அம்மா இப்போ தான் வந்தாங்க. முள் குத்துறவங்க வரத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அளவு குத்துறவங்க வரத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கச்சி வீட்டுக்காரர் தான் அதுக்கு முன்னாடி அளவு குத்துன்னு வர்றது. இது பார்க்கலாம் வந்த அம்மாவுக்கு திடீர்னு சாமி வந்துச்சு. சாமி பிடிச்சிக்கின்னு அதுக்கப்புறம் அம்மாவை பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதை பிடிச்சி வீட்டில் படுக்க வச்சுட்டோம். இந்த திருவிழா வெயில் காலத்தில் நடக்கிறதுனால போன வருஷம் 2000 ஐஸ்கிரீம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இந்த வருஷம் 5000 ஐஸ்கிரீம். எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா கடையில் விற்கிறவங்க பசின்னு வந்தாங்க. சாப்பாடு கொடுத்துட்ருக்கா. தக்ஷ பாப்பா நான் விளையாண்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரம் மட்டையில் உட்காந்து வெயில் அதிகமாக உட்காந்து எல்லாம் அப்படியே பேசின்னு இருந்தோம். பசங்கள்லாம் அம்மா ஏதாவது வாங்கி கொடு கத்தினே இருந்தாங்க. அதனால் கிளம்பிட்டோம். சரி கோயிலை அப்படி சுற்றி பார்த்துக்கின்னு கடைங்கள்லாம் பார்த்துக்கின்னு பசங்க ஐஸ் அது இதுன்னு சொல்லி கேட்டுன்னு இருந்தாங்க. சாமிக்கு வேறு கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்க எப்போவுமே வந்து 2 டைம் கல்யாணம் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி வந்து கோயில் உள்ளவே பண்ணுவாங்க சனிக்கிழமை நைட்டு. ஞாயிற்றுக்கிழமை மதியம் அதாவது கோவில் தெருவில் பண்ணுவாங்க. பசங்க எனக்கு இது வாங்கி கொடு அது வாங்கி கொண்டு எங்கள் வீட்டுக்காரு ஆடை அர்த்தம்லாம் தலையெல்லாம் தீச்சு க்ளீன் பண்ணதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் அம்மா காலெல்லாம் தீக்கிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. நைட் ஆயிடுச்சு. ஷாப்பிங் பண்ணலான்னு கிளம்பிட்டோம். ஆல்ரெடி தக்ஷா நம்மளுக்கு முன்னாடி ஷாப்பிங் பண்ணிவிட்டு தலையில் எதுவும் மாட்டுக்கும்பலாக வச்சுக்கின்னு எங்களை பார்த்து சிரிச்சிக்கின்னு கலாய்ச்சின்னு வந்தாங்க. எங்கள் அம்மா வந்து எங்கள் பசங்கக்கிட்ட வந்து காசு கொடுத்துன்னு வந்தாங்க. அந்த பசங்க ஏதாவது வாங்கி கொடுன்ட்டு நாங்களும் அப்படியே கடையாக பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் பையன் வந்து ஸ்மோக் பிஸ்கெட் வேணுன்றான். எங்கள் பாப்பா ஹேண்ட்பேக் வேணும்னுச்சு. சரி ஃபஸ்ட் டைம் ஹேண்ட்பேக்கே பார்க்கலாம் ஃபஸ்ட்டுன்ட்டு அப்புறம் ஹேண்ட்பேக்கு ரேட்டு குதிரல. அதுக்கப்புறம் ஸ்மோக் பிஸ்கெட்டுன்னு வந்தோம். அந்த பிஸ்கெட் போட்டு தர அக்கா வந்து எங்கள் வீடியோ கண்டினியூவாக பார்ப்பாங்களாம். கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 3 பிஸ்கெட் 50 ரூபான்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கெட்டு அவங்க போட்டு இது அதில் ஊற்றி புகை வர மாதிரி கொடுத்தாங்க. அதில் எங்கள் பையன் ஒரு பிஸ்கெட் எடுத்துக்கினான். நான் ஒரு பிஸ்கெட்டு. எங்கள் பொண்ணு பார்த்தா எனக்கு ஒரு பிஸ்கெட் ஃபுல்லாக வேணாம் அப்படின்னு சொல்லிச்சு. பாருங்களேன் வாயில் மூக்கில் எப்படி புகை விட்ருக்கானோ. நான் போட்டேன். அது ஒரு மாதிரியாக இருந்தது. புகை வருது. சிரிப்பாக காமெடியாகவே இருந்தது. எங்கள் பொண்ணை பாருங்கள். மறுபடியும் இன்னொரு 3 பிஸ்கெட் வாங்கணும். சஞ்சனா வேதா எங்கள் வீட்டுக்காரெல்லாம் பாருங்கள் அந்த பிஸ்கெட் வாயில் போட்டு எப்படி புகை விடுறாங்களோ. அவரு எப்படி போகிறது பார்த்து போட்டார். ரொம்ப காமெடியாக இருந்தது பார்க்க. எங்கள் மச்சினி பாருங்க மூக்கில் தான் வந்து போக வாயில் வரவே இல்லை. அவனை பார்க்கறது ரொம்ப காமெடியாக இருந்தது. உயிர்ந்து சுற்றினு வந்தான் கடையில். சங்கறது தான் பயங்கரமாக இருந்தது. சரண் பார்த்துட்டு இதுனா புகை வருதுன்னு கையெல்லாம் வச்சு பார்த்துன்னு இருக்கிறான். சுபத்ரா பாருங்க. அதுக்கப்புறம் ஸ்மோக் பிஸ்கெட் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். என்னன்னா பசங்க வாங்கிட்டு போயிடலான்ட்டு பசங்க நான் ரங்கராட்டம் சுற்றணும் சொன்னாங்க. சுற்றி இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சரண் பாருங்க சிங்கக்குட்டி மாதிரி தனியாக சுற்றி நிற்கிறாரு காசே இல்லாமல். அந்த கடைக்காரி இல்லை தனியாக இருக்கிறதுனால சரண் உட்கார வச்சுட்டு மெதுவாக எங்கள் மச்சினை குழந்தை விளையாட காட்டின்னு இருந்தார். பசங்க ஜம்பிங் பண்ணணும் மறுபடியும் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் ஜம்ப் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க. இது எவ்வளோ நேரம் ஆகும்? ரொம்ப நேரம் ஜம்ப் பண்ணி விளையாடினே இருந்தாங்க. போதும் வாங்கினான்னா எங்கள் பையனுக்கு நான் இது சுற்றி ஆகணும்னா ஒரு பக்கம் அவன் ரங்கராட்டத்தில் உக்காந்துட்டான். பசங்க ஜம்ப் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எல்லாம் மாஸ்க் வேணும்னு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க தேவையான மாஸ்க்லாம் வாங்கி மூஞ்சில் போட்டுன்னு கிளம்பிட்டாங்க. நான் தான் இது
எங்கள் பொண்ணு மாஸ்க் எடுத்து நான் போட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா போட்டேன். அப்புறம் இதில் மயிலில் உக்காரணும் அடம் பிடிச்சா, மறுபடியும் மயிலில் உட்கார வச்சு விளையாட காட்டணும். காசு கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். போகிறதெல்லாம் பார்க்குறதெல்லாம் கேட்டுனே இருந்தாங்க. ஆனால் எதுவும் வாங்கி கொடுக்கல. அப்புறம் அந்த வளையமானா போடலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க ரொம்ப போங்கு வேலைலாம் பண்ணாங்க. அந்த வளையம் அது உள்ள நம்மள அப்படியே கிட்ட போட்டவே அந்த வளையம் அதில் மாட்டலை. கேட்டால் தான் கேம்னு சொல்கிறாங்க. 100 ரூபாய் கொடுத்து வேஸ்ட்டு தான். எதுவும் வேயல. நான் 100 ரூபா மேலேயே ஃபோக்கஸ் பண்ணி போட்டுனே இருந்தேன். அது எது மேலேயுமே வேயல. சரி 100 ரூபாய் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு கிளம்பிட்டோம். கத்தி வாங்கலான்னு போனோம். அங்கே போனால் கத்தி ஷார்ப் நல்லா இருந்தது. ஆனால் அவங்க சொல்கிற ரேட்டுக்கு அது எங்களுக்கு மனசு வரல. அதனால் வாங்காமல் எல்லாம் ஒட்டி உட்காந்து பேசிக்கின்னு அந்த பபுள்ஸ் அது இது வேணும்னு சொல்லிட்டு பசங்க கேட்குற பொம்மை பபுள்ஸு முன்னாடி தேவையோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எங்கள் பாப்பா அப்போவும் எனக்கு ஹேண்ட்பேக் வேணும்னு அடம்பிடிச்சினே இருந்தான். அப்புறம் போயிட்டு அவளுக்கும் ஹேண்ட்பேக் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். தச்சை வேறு ஆய வச்சுன்னே இருந்தாங்க. குழந்தை கல்லும் ரொம்ப டயர்டாகிடுச்சு. மறுநாள் காலையில் எங்கள் மச்சனெல்லாம் கிளம்பிட்டாங்க. நாங்கள் மட்டும் தங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் தம்பிக்கு பொண்ணு பார்க்க கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் தங்கிட்டோம். இந்த இவனுக்கு தான் பொண்ணு பார்க்க போகிறோம். குரங்குங்க வேறு எல்லாம் சேர்ந்துச்சு. சரி வீட்டில் இருக்கிற சாப்பிட்ற பொருளெல்லாம் எதுவுமே கொடுத்துருந்தோம். எங்கள் சின்ன தம்பிங்க எப்போ பார்த்தாலும் எங்கள் பாட்டி கிண்டல் பண்ணிக்கினே இருப்பான். பாருங்கள் எப்படியெல்லாம் பண்ணுறானோ. கடைக்குட்டி அவன் ரொம்ப காமெடியும் பண்ணுவான். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க திருவி ட்ரிப்பு முடிஞ்சுது. நாங்களும் மறுபடியும் வீட்டுக்கு ரிட்டன் ட்ரெயின் ஏறிட்டோம். 2 நாள் தூக்கம் இல்லாமல் ரொம்ப டயர்டாகிடுச்சு. ட்ரெயின் காலியாக இருந்தனால நாங்கள் எல்லோரும் தூங்கினே வந்துட்டோம். பாருங்கள் ட்ரெயின் ஃபுல்லாக காலி தான். எங்கேயோ ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கிறாங்க. நல்லா ரெயின் வெறும் தூங்கினே போனோம். ஆனால் எங்கள் பொண்ணு மட்டும் தூங்கவே இல்லை. வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க.